ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ஃபார் டைம் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணால் நம்ம சேஃபாக இருக்கலாமா, நம்ம வாட்ஸ்அப் வந்து சேஃப் மீன்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பை விட நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பற்றி இதில் விஷயம்லாம் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அது எல்லாமே உங்களுக்கு முழுசாக புரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஆல் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பூரா வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ நீங்கள் யாருக்காச்சும் காசு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் மணியை போடுவீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வாட்ஸ்அப் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன சுருக்கமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்கள் பேங்க்ல இருக்கிற காசை வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, வாட்ஸ்அப் மூலிமா அனுப்புறீங்க. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இந்த எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல கொடுத்த நம்பரில் தான் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பேங்க்ல கொடுத்த வாட்ஸ்அப் நம்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதில் 3 டாட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேமெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஆட் பேமெண்ட் மெத்தட் இல்லை ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆடை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் என்னென்ன பேங்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும். ஸோ இந்தியாவுக்குள்ள எல்லா பேங்க்ஸுமே லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெடரல் பேங்கா, ஸ்டேட் பேங்கா, இல்லை வந்து இந்தியன் பேங்கா, ஸோ அந்த மாதிரி எந்த பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிங்க அந்த பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து எந்த சிம்மை நீங்கள் வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைலில் 2 சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 சிம்மில் எந்த சிம் வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்கீங்க, எந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சூஸ் பண்ணும். சிம் 1 இருந்தால் சிம் 1, சிம் 2 இருந்தால் சிம் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிம் 2 வச்சிருக்கேன், அதனால் சிம் 2 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்து போகும். ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த மெசேஜ் போனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இதுதான் உங்கள் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறது காமிச்சிடும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுட்டீங்க. ஸோ இப்போ பேமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதும் எப்படி வந்து ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பேமெண்ட் வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு நீங்கள் காசு அனுப்ப முடியும். ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களால் காசு அனுப்ப முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ நான் எங்கள் அம்மா மொபைல் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நானும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மாவோட கான்டாக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் அம்மா வந்து எந்த பேங்க்ல வந்து அந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, வாட்ஸ்அப் பேமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர் வந்து நான் என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கீழே அட்டாச்மெண்ட் ஒரு சேஃப்டி பின் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் கிளிக் பண்ண அப்படின்னா அதுல வந்து பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 10 rupees அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட பின் கேட்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு பின் ரெஜிஸ்டர் போட சொல்லி கேட்டிருக்கும். ஸோ அது வந்து ஏடிஎம் பின் மாதிரி இதுலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பின்னை போட்டால் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த பின் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த பின் போடும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணனால எனக்கு அந்த பின் கேட்கல. பட் உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பின்னை செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த பின் போட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் போயிடும். ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் போயிடுச்சு எப்படின்னு பார்க்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்க இல்லையா. ஸோ ஒருத்தரோட இது ஓப்பன் பண்ணி மெசேஜ் அனுப்புவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு வந்து 10 ரூபாய் நான் எவ்வளோ அனுப்பணும் அப்படின்னா அந்த காசு வந்து அங்கே காமிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வாட்ஸ்அப்ல எப்படி பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த காசு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பேங்க் ரெஜிஸ்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து ஃபெடரல் பேங்க் ரெஜிஸ்டர் பண்ணேன், அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபெடரல் பேங்க்ல வந்து அந்த 10 ரூபாய் ஏறி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக வாட்ஸ்அப் பேமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சுருக்கம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெகட்டிவ்னு சொல்ல விரும்பல, இதை நான் நெகட்டிவ்னு சொல்ல விரும்பாம இதுல இருக்கிற இதை மாத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுல என்ன மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் பேமெண்ட்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க மேலேயே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்றேன். ஸோ அதில் சாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பேமெண்ட் கிளிக் பண்ணா மட்டும்தான் வந்து அவங்க வாட்ஸ்அப் பேமெண்ட்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ அப்படி இல்லாமல் சைட்லேயே அவங்க வாட்ஸ்அப் பேமெண்ட்டில் இருக்காங்களா இல்லையா ஏதாச்சும் ஒரு சின்ன சிம்பிள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நெகட்டிவ்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம சேஃபாக இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணால் சேஃபாக இருக்கலாமா அப்படிங்கிறத ஒரு சின்ன டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறாங்க, அது இது நிறையவே போயிட்டு இருக்கு.
ஸோ இதை நம்ம சேஃபாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்ம சேஃபாக யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் வர்றது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ₹1 இந்த மாதிரி ஃபோன் கொடுக்குறோம், ₹1 ஏதாச்சும் பொருள் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் யாரும் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பேமெண்ட் வராத வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப் தான் ஹேக் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க, பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் பேமெண்ட்டும் வந்து பாதிக்கப்படும். வாட்ஸ்அப் பேமெண்ட்னு சொல்கிறத விட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தாலோ, ₹1 ₹2 பொருள் தரேன்னு சொன்னாலோ, யாராச்சும் ஃபார்வர்ட் பண்ணாலுமே சரி, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஜெனினா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அது மீறி தப்பி தவறி அது எனக்கு இது வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னாலே அதை லிங்கை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் பேமெண்ட், உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜஸ் கம்ப்ளீட்டாக மொபைலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா, என்கிட்ட ஒரே நம்பரில் 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி, மறுபடியும் அதே மாதிரி நான் எப்படி வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் போய் சூஸ் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு எந்த பேங்க் வந்து நீங்கள் 2வது அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்கோட நேமை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் யூஸ்வல் பின்ன சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட்டை 2 பேங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அனுப்பும்போது, காசு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்லேருந்து அனுப்பணும் அப்படிங்கிறது கேட்கும், 2 பேங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நிறைய பேருக்கு வந்திருக்க கூட வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக வரும், வாட்ஸ்அப் பேமெண்ட் இன்னும் வந்திருக்காது, ஒரு சிலருக்கு லேட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் வராதவங்களுக்குலாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் வச்சு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்தது, ஒரு சிலருக்கு ஒரு மந்த் முன்னாடியே வந்துடுச்சு, எனக்கு இப்போ தான் வந்தது. ஸோ உங்களுக்கும் இன்னும் வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.